ஸோ இன்னைக்கு காலையிலே எங்க வீட்டு அரசருக்காக வந்து ஆலோவேரா வந்து கட் பண்ணிட்டு இருந்தேங்க. உள்ள இருக்க பல்ப்பு மட்டும் வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே குடுத்துருவேன். சாப்பிட்டுருவாங்க. இத வச்சு சில பேர் வந்து மோர் பண்ணியுமே குடிப்பாங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் குடு அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் அப்படியே குடுத்துட்டேங்க. சம்மர் டைம்ல இந்த மாதிரி கூலிங்கா வந்து ஏதாவது உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? இன்னைக்கு வந்து கடைக்கு போற வேலைலாம் இருந்துச்சா, அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3த்துக்கும் சேர்த்து ஒரே கிரேவி தான். ஒரு 1 பாட் குருமா மாதிரி வச்சுட்டேன். சௌசௌ, பூசணிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு குருமா பண்ணி வச்சுட்டேன். லைஃப்ல எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடவே கூடாதுங்க. நம்மளோட வீக்னஸ மட்டும் நம்ம மத்தவங்க கிட்ட காமிச்சிடவே கூடாதுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சீக்கிரமா உடைஞ்சு போய் எமோஷனல் ஆயி வீக் ஆயிருவோமோ, அந்த விஷயத்த கண்டிப்பா வந்து நம்ம எவ்ளோ க்ளோஸா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிடவே கூடாதுங்க. ஏதோ ஒரு டைம்ல கண்டிப்பா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன பயன்படுத்தி கண்டிப்பா அந்த விஷயத்த வச்சு நம்மள உடைஞ்சு போகிறத பார்க்க தான் இங்க நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வீக்னஸ் என்னன்றத மத்தவங்களுக்கு தெரியாம சீக்ரெட்டா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.